இந்த தாக்குதல் தொடர்பாக தான் வாய் திறந்தால் தனக்கு உயிருக்கு ஆபத்து, அதாவது உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக என்றுதான் கூறினார். அப்ப அவ்வாறு நேரடியாக பேசுபவரை இந்த இதற்கு இழுத்து விட்டால் இந்த வழக்கை முடித்து விடலாம் என்பது ரணில் என்ற வியூகம். இலங்கை இந்த டீசல் 48% அதிகரிக்கும், டீசல் விலை மின்சாரத்தின் விலை 10% அதிகரிக்கும், வாழ்க்கை செலவு 11% அதிகரிக்கும். இலங்கைக்கு தற்போது ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை. இந்த தாக்குதல் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியராக இருக்கலாம் ரோஹன் குணரட்ன, மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பமாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் தாங்கள் இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை என்று நிரூபிக்கத்தான் அவர்கள் முற்பட்டார்கள். அதற்கு முதலில் வவனதீவில் 2 போலீசாரை படுகொலை செய்தார்கள். அது செய்தவுடன் தான் மஹிந்த ராஜபக்ச பின்பக்கத்தால் பிரதமராக முற்பட்டிருந்தார். அப்ப அதன் முதல் அவர்கள் சொல்ல வந்தது சொன்னால், ஓகே, விடுதலை புலிகள் மீண்டும் வந்து விட்டார்கள், அப்ப இனி மஹிந்த ராஜபக்ச அரசு தான் வர வேண்டும். பிரான்சில் தங்கியிருந்த சமயம் அவர்தான் இந்த போர் நடைபெற்ற காலத்தில் டயஸ்போராவை கையாண்டது அவர்தான். ஹெந்த விதாரணாவின் ஒரு வளர்ப்பு, எந்த விதாரணா புலனாய்வு துறையில் இருந்த போது அவர் எவ்வளவு மோசமானவர் என்றது தெரியும். எந்த விதரானாவுடன் தமிழ் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரகசியமாக சந்திக்கிறது அது வேறொரு கதை. அந்த குண்டுவெடிப்பின் போது ஒருவரை இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக சுரேஷ் சாலை தான் அசாத் மௌலானோட உதவி கேட்டதாகவும் அவரை இன்னொரு இடத்துக்கு மாற்றிவிடப்படி தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இடம்பெற்ற குண்டு வெடிக்கவில்லை, அது இந்தியாவின் முதலீட்டில் அமைந்த ஹோட்டல் என்றபடியால் தான் அது வெடிக்கவில்லை என்ற கருத்துக்களும் இருந்தன. ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்ற அவர் மீதான வழக்கு. அவர் மீதான வழக்கை இல்லாத செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதுதான் ரணில் விக்ரமசிங்கா என்ற கருத்தின் முக்கிய பின்னணி. அவர்கள் இந்த அனுதாபம் தேடி தப்பிக்கின்ற வழியை தெரிவு செய்த போதே எங்களுக்கு ஒன்று விளங்க வேண்டும், குற்றவாளிகள் என்று. ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மையில் செய்யவில்லை என்று சொன்னால் இதை கையெடுக்க தேவையில்லை. இலங்கை அரசிடம் என்ன ஆதாரங்கள் இருக்க போகிறது என்பதை நேரடியாகவே அவர்கள் வழக்கை சந்தித்து வெளியில் வந்திருக்க முடியும். இந்தோ பசிபிக்கிலிருந்து இந்தோவை தூக்கிவிட்டது, இப்போது பசிபிக் கொமாண்டாகத்தான் மாறிவிட்டது என்னும் போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவு முறிந்து விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப இப்போது உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் எவ்வளவு தூரம் சிதைவடைந்திருக்கின்றன. இந்தியாவின் கப்பல்களை அமெரிக்கா தாக்கியது, 3 பேர் இறந்தது, அதுக்கு அமெரிக்கா மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை கூட இருக்கின்றது. இறந்து விடுவார், சிலர் கூறுகிறார்கள் இன்னும் 2 நாளையில் அவர் இறந்து விடுவார் என்று கூட கூறுகிறார்கள். அவ்வளவு ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் தப்பிக்கிற வழக்கை எதிர்கொள்ளவோ அல்லது விசாரணையை எதிர்கொள்ளவே அவர்கள் தயாராக இல்லை. இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தால் வழக்குடைந்தால் கோத்தபாய ராஜபக்சே காப்பாற்றப்படுவார், அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. சுரேஷ் சாலையிலிருந்து எல்லோரும் காப்பாற்றப்படுவார் என்று சொன்னால், இலங்கையின் கடற்பகுதியை சுற்றி இலங்கையை கடந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 கப்பல்கள் செல்கின்றன. இப்ப ஹார்மூஸ் நீரிணையால் செல்கின்ற கப்பல் ஒரு நாளைக்கு 140, ஆனால் இலங்கை கடற்பகுதியை கடந்து செல்கின்ற கப்பல்கள் 300. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்புள்ள வணக்கம். இப்போது ஈத்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையில் சூடு பிடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ராஜாங்க துணை செயலாளரின் இலங்கை விஜயமும் அதிக அளவில் பேசப்படுகின்றது. இதற்குள் ஏதாவது உள்ளக ரீதியான மனிதர்கள் இருக்கின்றனவா? அதனுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தான் இப்போது இலங்கை அரசு என்ற மிக முக்கியமான விசாரணையாக இருக்கின்றது. அதில் வெளிநாடுகளும் பல சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகளில்
ஒரு விரிசல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா யோசிக்கின்றது இலங்கை சீனாவுடன் நிற்கின்றது என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கின்றது. இதை ரணில் விக்ரமசிங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சிப்பது போலதான் தெரிகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை இலங்கை அரசு கையில் எடுத்ததுக்குரிய காரணமும் இந்த அமெரிக்காவினரான தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலைக்கான ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது, அதை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இது தனியா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தனியா உள்ளூர் சார்ந்ததல்ல. 279 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் 45 பேர் வெளிநாட்டவர்கள், அதுவும் 17 நாடுகளைச் சேர்ந்தவர்கள். FBI வந்திருந்தது, இன்டர்போல் வந்திருந்தது, ஸ்கொட்லாந்து யார்ட் வந்திருந்தது, ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ் வந்திருந்தது என்று எல்லோரும் வந்து ஆதாரங்களை அள்ளி சென்றார்கள். இப்போது இதை இந்த விசாரணைக்கு எதிராக நிற்பவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இதில் இலங்கை அரசு இதை இலங்கை புலனாய்வுத்துறையும் இலங்கையின் முன்னாள் அதிகாரிகளும் தான் செய்தார்கள் என்றால் இந்த நாடுகளுக்கு இலங்கை நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டி வரும் என்று கூறினார்கள். ஆனால் இதை செய்வதற்கு முதலில் வந்து விடுதலை புலிகள், அதாவது உங்களுக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசு விடுதலை புலிகளை முற்றாக அழித்ததாகத்தான் தென்னிலங்கையில் மார் தட்டி கொண்டது. அப்போ இப்போது இந்த தாக்குதல் நடைபெற்ற போது மஹிந்த ராஜபக்ஷ அரசு பதவியில் இல்லை. அப்ப தாங்கள் இல்லாத போது இந்த பாதுகாப்பு, இலங்கையின் பாதுகாப்புக்கு தாங்கள் தான் உறுதியானவர்கள் என்றும், தாங்கள் இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லை என்று நிரூபிக்கத்தான் அவர்கள் முற்பட்டார்கள். அதற்கு முதலில் பவனதீவில் 2 போலீசாரை படுகொலை செய்தார்கள். அது செய்தவுடன் தான் மஹிந்த ராஜபக்ஷ பின்பக்கத்தால் பிரதமராக முற்பட்டிருந்தார். அப்ப அதன் முதல் அவர்கள் சொல்ல வந்தது சொன்னால், ஓகே விடுதலை புலிகள் மீண்டும் வந்து விட்டார்கள், அப்ப இனி மஹிந்த ராஜபக்ஷ அரசு தான் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை, அது இல்லாது போன பிற்பாடு இந்த தாக்குதலை கொண்டு வந்தார்கள். இதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இப்போ ரணில் விக்ரமசிங்கா இதற்குள் வருவது என்னென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஏற்கனவே அரசியல் ரீதியாக ரணில் விக்ரமசிங்கா வந்து தற்போதைய அரசால் முடக்கப்பட்டிருக்கார், வழக்கு விசாரணை என்று சொல்லி முடக்கப்பட்டிருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் பெரும் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவுக்கான சிறப்பு தூதுவர் ஜோர்ஜியோ கோர் வந்திருந்தார். அவர் திடீரென்று வந்ததுக்குரிய காரணம் வந்து ஈரான் பிரச்சனை தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா கட்டார் ஊடாக அமெரிக்கா வந்து இந்த அதாவது பஹ்ரைன் ஊடாக அமெரிக்கா வந்து இந்த பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தது. அந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ பண்ணிவிட்டன. அதற்கு பிறகு பொதுச்சபையில் ஒன்றை கொண்டு வந்தார்கள். பொதுச்சபையில் கொண்டு வரும்போது பல நாடுகள் ஆதரவு தேவை. இந்தியா பாய்ந்து விழுந்து உடனடியாகவே சைன் பண்ணிவிட்டது. நேபாளமும் பங்களாதேசமும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து சைன் பண்ணியிருந்தார்கள். அதற்கு பிறகு இலங்கை அதற்கு கையெழுத்திட மறுத்து விட்டது. அது அமெரிக்காவுக்கு ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருந்தது. எனவேதான் அமெரிக்காவின் சேர்ஜியோ வந்து அமெரிக்காவால் வழங்கப்பட்ட அந்த கடற்படை கப்பல்கள் மற்றது பெல் 206 ரக உலங்கு வானூர்திகளின் கையெழுப்பு நிகழ்வில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் இலங்கையின் துறைமுகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களை பார்வையிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இலங்கையின் காலிக்கு காலி கடற்பகுதியில் இருந்தான கடற்பகுதியில் சீனாவின் ஒரு கப்பலையும் கைப்பற்றி இருக்கிறது அமெரிக்காவின் கடற்படை. உலகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்பகுதியை இணைக்கும் ஒரு பகுதியாக இலங்கை இருக்கின்றது. இலங்கையின் கடற்பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட இலங்கையை கடந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 கப்பல்கள் செல்கின்றன. இப்ப ஹார்மூஸ் நீரிணையால் செல்கின்ற கப்பல் ஒரு நாளைக்கு 140. ஆனால் இலங்கை கடற்பகுதியை கடந்து செல்கின்ற கப்பல்கள் 300. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. என்று சொன்னால் எதிர்வரும் காலத்தில் சீனாவுடனான ஒரு மோதல் என்றாலும் இந்த வளங்கள் பாதை அமெரிக்காவுக்கு முக்கியமானது. எனவேதான் அமெரிக்கா இலங்கை மீதான பிடியை அழுத்தம் திருத்தமாக இறுக்க முற்பட்டு கொண்டு நிற்கின்றது. அதற்கு இணையாக அதற்கு ஏதுவாக அமெரிக்கா அந்த வரியையும் இப்போது 12.5% வரியை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா நிற்கின்றது.
அவ்வாறு கொண்டு வருவது மட்டுமல்லாது இந்த அமெரிக்காவினால் 1974 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஃபோர்ஸ் லேபர் என்று சொல்றது, இந்த சில அதாவது இந்த தொழிலாளர்களின் உரிமைகள் சரியாக பராமரிக்காத நாடுகளுக்கு தடைகளை விதிப்பது. அப்ப அவ்வாறான ஒரு தடையை விதிப்பதற்கு இப்போது அமெரிக்கா முற்பட்டு வருவதாக இலங்கை அச்சப்படுகிறது என்றால், அந்த அமெரிக்காவா பட்டியலிடப்பட்ட 45 நாடுகளில் இலங்கையும் ஒன்று. அப்ப இலங்கை ஏற்கனவே சீனா மற்றது ரஷ்யாவிடம் இருந்தால் இந்த உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருட்களை வாங்குகிறது. அப்ப அதை காரணம் காட்டி அமெரிக்கா இலங்கையின் ஏற்றுமதி, ஆடைத்துறை ஏற்றுமதியை தடை செய்யலாம் என்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. அப்ப இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இலங்கை இப்போது இந்த அமெரிக்காவை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் கையில் எடுத்திருக்கின்றது. நீங்கள் இப்போது கூறுகின்ற இந்த காரணிகளை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவின் ஓர் அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கை அவசரமாக வெளியாவதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கின்றனவா, அல்லது அதனை வளமையான அறிக்கையாக கடந்து செல்லவா? ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கூறியிருந்தார், இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று. அது கிட்டத்தட்ட உண்மைதான். என்று சொன்னால் IMF-இடம் கூட இலங்கை கேட்டிருக்கிறது, இந்த எரிபொருட்களுக்கான மானியத்தை கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. அதை நிறுத்தினால் இலங்கை இந்த டீசல் 48% அதிகரிக்கும், டீசல் விலை மின்சாரத்தின் விலை 10% அதிகரிக்கும், வாழ்க்கை செலவு 11% அதிகரிக்கும். இலங்கைக்கு தற்போது ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை. ரணில் விக்ரமசிங்காவுக்கு இது ஓரளவு தெரியும் என்றால் அவர் அரசியலில் மிகவும் என்று சொல்றது அனுபவசாலி என்று கூறலாம். அப்ப ரணில் விக்ரமசிங்காவுக்கு இது ஒன்று தெரியும் என்பதை அதை முதல் சொன்னார். அடுத்ததாக இப்போது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மைத்ரிபால சிறிசேனா தங்களை அலரி மாளிகைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியது என்று சொல்லியும், அவருடைய கருத்தின்படி பார்க்க போனால் அந்த ஆட்சியில் இந்த அரசுக்கு இது தெரியும் என்று. அதைத்தான் இந்திய புலனாய்வுத்துறையும் கூறியது என்று சொன்னால், தாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக அரசுக்கு அறிவித்தது என்று. ஆனால் மைத்ரிபால சிறிசேனா என்ன கூறினார் என்று சொன்னால், இந்த விசாரணையை மேற்கொண்டு தங்களால் நடத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் பக்கத்து நாடுதான், அவர்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டு நடத்த விடுகிறார்கள் இல்லை என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்தியாவின் உளவுத்துறையால் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற ஒரு பகிரங்கமாகவே சொன்னார். அவ்வாறுதான் ஒரு அரச தலைவர் என்றது, இலங்கையை பொறுத்தவரையில் அரச தலைவர் தான் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருப்பவர். எனவே அவருக்கு எல்லா நிலைமையும் தெரிஞ்சிருக்கும். அப்ப ரணில் விக்ரமசிங்காவின் கருத்தை பொறுத்தவரையில் இப்போது சுரேஷ் சாலையை காப்பாற்றுவதற்காக இந்த அரசுக்கு எதிராகவும் ஒரு கருத்தை விதைப்பதூடாக தான் இதனூடாக ஒரு அரசியல் லாபத்தை பெறுவதற்கு, ஏனென்றால் இலங்கை அரசியலில் எதுவும் நடைபெறலாம். இப்போது இலங்கை அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை இருக்கிறது என்றால் அது ரணில் விக்ரமசிங்காவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த அறிக்கையின் படி அதிக அளவில் கடந்த வாரம் அதற்கு முன்னர் எல்லாம் பேசப்பட்டது கோட்டாபய ராஜபக்ச. திடீரென்று இதற்குள் மைத்ரிபால சிறிசேனவின் பெயரை ரணில் விக்ரமசிங்க நுழைப்பதனுடைய அல்லது மறைமுகமாக அன்று பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் தொடர்பில் எல்லாம் பேசுகிறார் என்றால், விசாரணை திசை மாறப் போகிறதா அல்லது விசாரணை திசை மாற்றுவதற்கு ரணில் முயற்சி செய்கிறார்? ரணில் விக்ரமசிங்க 2022 கோத்தபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவிக்குள் வந்த பிற்பாடு கூட அவர் எந்தவித நடவடிக்கையும் மஹிந்த ராஜபக்ஷ மீதோ அல்லது கோத்தபாய ராஜபக்ஷ மீதோ யார் மீதும் எடுக்கவில்லை. ரணில் ராஜபக்ஷ அரசு நடைபெறுகிறது என்றுதான் எல்லோரும் கூறினார்கள். அதனால்தான் அடுத்த முறை இடம்பெற்ற தேர்தலில் கூட ரணில் தோற்கடிக்கப்பட்டார். சிங்கள மக்களால் தோற்கடிக்கப்பட்டதும் அதனால் தான். ரணில் விக்ரமசிங்கா இருந்த போதுதான் இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம், சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியராக இருக்கலாம் ரோஹன் குணரட்ன, அதே போல மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பமாக இருக்கலாம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் எல்லோரும் இதனை, ஒரு சிலர் இந்த தாக்குதலை
இப்ப ரொஹான் உணர்னா பொறுத்தவரையிலே இந்த தாக்குதலை ISIS செய்தது என்றே அவர் நிரூபித்து விட்டார். நிரூபித்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் இப்போது சுரேசாலையும் அல்லது கோத்தபாய ராஜபக்சவையும் காப்பாற்றுவதற்காக இப்போது மைத்திரி மீது அந்த குற்றச்சாட்டை திசை திருப்பி விட்டிருக்கின்றார். ஏனென்றால் இது ஒரு மிகவும் குழப்பமான வழக்கு. கடந்த 7 வருடங்களாகவே இந்த வழக்கு முன்னகராமல் இருப்பதற்குரிய காரணங்கள் என்னென்று சொன்னால், உள்ளகத்தில் இருக்கிற அரசியல் சிக்கல், வெளியகத்தில் இருக்கிற அரசியல் சிக்கல், பிராந்திய நாடுகள் இந்த தலையீடு என்று. அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், சாணி அபேசேகர அவர்தான் CIDக்கு பொறுப்பாக இருந்தவர், இந்த வழக்கை முதலில் கையாண்டவர். பிறகு கோத்தபாய ராஜபக்ச தான் அவரை அதிலிருந்து மாற்றியிருந்தார். ஆனால் அவர் தற்போது பிரான்சுக்கு வந்து பிரான்சில் வந்து அசாத் மௌலானாவின் சாட்சியத்தை பதிவு செய்து கொண்டு போனதாக கூறுகிறார்கள். பிரான்ஸ் தூதரகத்தில் வைத்து அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு போனதாக கூறுகிறார்கள். ஆனால் பலவற்றை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை. அவ்வாறு பதிவு செய்து கொண்டு போன பிற்பாடுதான் சுரேஷ் சாலை மீதான அந்த பிடி இறுகி இருக்கின்றது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், தற்போதைய JVP அரசு, அதாவது NPP அரசு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இனி அவர்கள் இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார். எந்த விலை கொடுத்தாவது காப்பாற்றுவார்கள். ஒரு முறை அதை இழந்து விட்டால், இப்ப UNPயும் SLFயும் மாறி மாறி வந்தார்கள், அவர்கள கோட்டை தகர்ந்து விட்டது. இனி அதை அவர்கள் கைப்பற்றுவதென்றால் நிறைய போராட வேண்டும். அதே போலதான் தமிழகத்திலும் நீங்கள் பார்க்கலாம். 59 வருடம் 57 59 வருடமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2 அதிமுகவும் திமுகவும் அதை இழந்து விட்டார்கள். ஆனால் இனி அதை பிடிப்பது என்பது ஒரு முன்னே போல இலகுவானதாக இருக்க போவதில்லை என்ற மாதிரி தான். அதே போலதான் JVP. ஆனால் 2 பக்கமும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் ஒரு புதியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்னும் போது நம்பிக்கை பழைய கட்சிகள் மீது இழக்கப்பட்டு விட்டது. புதிய கட்சிகளின் மக்களிடம் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய கட்சிகள் அதற்கு எதிராக கடுமையாக போராடுவார்கள். அந்த ஒரு போராட்டமாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் அறிக்கையை பார்க்கலாம். அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கின்ற அவர் மீதான வழக்கு. அவர் மீதான வழக்கை இல்லாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அதுதான் ரணில் விக்ரமசிங்கா என்ற கருத்தின் முக்கிய பின்னணி. அப்படியாயின் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நகருவதற்கு ஒரு தடையாக இருக்குமா, அல்லது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா? ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதாவது இந்த JVP NPP அரசை பொறுத்தவரையில் அவர்களின் நகர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் பிரதான சூத்திரதாரியைத்தான், பிரதான சூத்திரதாரி என்று நான் கூறுவது என்னென்னு சொன்னால், யார் இதில் அனுபவம் மிக்கவர்கள், அரசியலில் அனுபவம் மிக்கவர்கள், யார் தங்களுக்கு முதல் எதிரிகளாக இருப்பார்கள் என்று. அவர்கள் முதலில் ராஜபக்ஷவை குடும்பத்தை எதிரிகளாக கருதுவதை விட ரணில் விக்ரமசிங்காவைத்தான் தங்களுக்கு ஒரு த்ரெட், தங்களுக்கு ஒரு அரசியல் எதிரியாக பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால், அவர் எல்லோருடனும் மேற்குலகத்துடனும் ஒரு நல்லுறவை வைத்துக் கொண்டுதான் இருந்தார். எனவேதான் அவர் மீதுதான் முதலாவது வழக்கை போட்டார்கள். அவருடைய அரசியலைத்தான் முதலில் தகர்த்தார்கள். அதற்கு பிறகுதான் இப்போது ராஜபக்ஷ குடும்பத்தை, ராஜபக்ஷ கூட்டத்தை மீது அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். இது உடனடியாக இந்த வழக்கு முடிய போவதில்லை, அல்லது உடனடியாக தீர்வு வரப்போவதில்லை. இருந்தாலும் அவர்கள் மெல்ல மெல்ல, இப்ப உங்களுக்கு தெரியும், ஜோசித ராஜபக்ஷ மீதான வழக்கு, அதாவது இந்த கடற்படையில் அவர் சேர்ந்திருந்தார். 2006ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையில் சேர்ந்த போது அதில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் தொடர்பாக கொண்டு வர போடப்பட்ட வழக்கு. ஜூலை மாதம் மேலும் பல வழக்குகள் வரும் என்று கூறப்படுகின்றது. இப்ப NPPயை பொறுத்தவரையில் தனது எதிர்கால ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான நகர்வுகளை செய்கின்றது. எதிர்கட்சிகளும் நீங்கள் சொன்னது போல ரணில் விக்ரமசிங்காவும் ராஜபக்சாக்களும் இதை உடைப்பதற்கான நகர்வுகளை அவர்களும் மேற்கொள்வார்கள். அதுதான் தென்னிலங்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற அடிப்படையில் அல்லது உங்களுடைய அனுபவத்தில் இப்போது சுரேஷ் அளவை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய நீண்ட நாள் படைத்துறை அனுபவத்தில் அவருடைய தற்போதைய நிலைப்பாடு உங்களுக்கு எப்படி தென்படுது? அவர் ஒரு புலனாய்வுத்துறையின் அதிகாரி. புலனாய்வுத்துறை எப்படி வேலை செய்யும் என்று உங்களுக்கு தெரியும்.
அங்கு ஈன இரக்கம் என்பதற்கு எந்த விதமான இதுவும் இல்லை. சுரேசாலையின் மனைவி இப்போது கூறுகிறார், அவர் சாப்பாடு இல்லை, அவருக்கு வாய் வழியாக கூட சாப்பாடு கொடுக்க முடியாத நிலையாக இருக்கின்றது, உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றெல்லாம். என்றால் அவருக்கு தெரியும் உள்ளுக்கு போனால் என்ன நடக்கும். என்ன அவர் அதுல தான் இருந்தவர். ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சுரேசாலையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். 2006ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரையிலும் அவர் பிரான்சில் தான் தங்கியிருந்தார். பிரான்சில் தங்கியிருந்த சமயம் அவர்தான் இந்த போர் நடைபெற்ற காலத்தில் டயஸ்பொராவை கையாண்டது அவர்தான். கெந்த விதாரணாவின் ஒரு வளர்ப்பு. கெந்த விதாரணா புலனாய்வு துறையில் இருந்த போது அவர் எவ்வளவு மோசமானவர் என்றது தெரியும். கெந்த விதாரணாவுடன் தமிழ் கட்சிகள் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரகசியமாக சந்திக்கிறது, அது வேறொரு கதை. அவர்தான் கெந்த விதாரணா முதலில் புலம்பெயர் தேசத்தின் கட்டமைப்பை கையாண்டவர். அவரினூடாக பேருந்து சுரேசாலை கையாண்டார் 2006 2009ஆம் ஆண்டு வரையிலும். அதற்கு பிறகும் கூட அவர்தான் கூடுதலாக இதனை கையாண்டவர். ஆனால் சுரேசாலையின் மனைவியின் கருத்தின்படி அவர் இந்த நடவடிக்கையின் போது இந்தியாவில் இருந்ததாக கூறுகிறார்கள். அதற்கு முதல் மலேசியாவில் இருந்ததாக கூறுகிறார்கள். மலேசியாவில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ இதனை ஒருங்கிணைப்பது பெரிய பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் நான் கூறவில்லை, மைத்ரிபால சிறிசேனா நேரடியாகவே கூறியிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இருந்த சுரேசாலை இருந்த போது அதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அசாத் மௌலானாவை பொறுத்தவரையில் அவர் கூறியது போது சுரேசாலை அவர்கள் இந்த தாக்குதலை ஒருங்கிணைப்பதற்காக தங்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் இதனை ஒருங்கிணைத்ததாகவும் கூறினார். ஆனால் மனைவி கூறுகிறார் அப்போது அவர் அங்கு இல்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து அவர் வந்து போவதற்கு எந்தவித தடையும் இருக்காது, அவர் வந்து போகலாம், இந்தியாவில் தான் தொடர்ச்சியாக தங்க வேண்டும் என்று இல்லை. அந்த குண்டுவெடிப்பின் போது ஒருவரை இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக சுரேசாலை தான் அவர் அசாத் மௌலானாவுடன் உதவி கேட்டதாகவும் அவரை இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடப்படி தாஜ் சமுத்ரா ஹோட்டேல்ல இடம்பெற்ற குண்டு வெடிக்கவில்லை. அது இந்தியாவின் முதலீட்டில் அமைந்த ஹோட்டல் என்றபடியால் தான் அது வெடிக்கவில்லை என்ற கருத்துக்களும் இருந்தன. அவரைத்தான் மாற்றுவதற்கு சுரேசாலை தன்னை தொடர்பு கொண்டதாக. ஆனால் மனைவி கூறுகிறார் இல்லை, அவர் அப்போது இந்தியாவில் இருந்தார் என்று. இந்தியாவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நேரே தொடர்பு கொண்டார் என்று அசாத் மௌலானா கூறவில்லை, தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் என்றுதான் கூறினார்கள். எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு தாக்குதலை ஒருங்கிணைப்பது இலங்கையிலிருந்து தான் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இல்லை. சிங்கப்பூரிலிருந்து ஒருங்கிணைக்கலாம், மலேசியாவிலிருந்து ஒருங்கிணைக்கலாம், இந்தியாவிலிருந்து ஒருங்கிணைக்கலாம். இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் ஆணித்தரமான சாட்சியங்கள் இருக்கிறது என்று. அதைத்தான் இப்போது கொழும்பு பத்திரிகையும் போட்டிருக்கின்றது. சானி அபேசகரா பிரான்சுக்கு சென்று பிரான்சில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் வைத்து மீண்டும் இப்போது அசாத் மௌலானா சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லோரும் கூறுகிறார்கள் அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வருவார்கள் என்று. அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை, இங்கிருந்து போய் அங்கு பதிவு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பல விடயங்களை அவர்கள் இன்னும் வெளியில் கொண்டு வரவில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை அரசாங்கம் வேகமாக செயற்படுத்த முற்பட்ட போது அதற்கான பல தடைகள், பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போதும் இந்த வேகம் என்பது கடந்த காலத்தை போன்று இருக்க போகிறதா அல்லது வளமையான வகையில் அந்த நிலைப்பாடுகள் மாறப்போகிறதா? அதாவது இது தனியா ஒரு பயங்கரவாத தாக்குதலோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஐசோலேட்டட் இவெண்ட் என்று சொல்வார்கள், அப்படியானது அல்ல. இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக, ஒரு பிராந்திய பூகோள அரசியல் மாற்றத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. இப்ப இதில் தனிய இலங்கை தொடர்பு கொண்டதென்று இல்லை, இதில் பல நாடுகளுக்கான தொடர்புகள் இருக்கின்றன, குறிப்பாக பிராந்திய நாடுகள தொடர்பு. இப்ப அவர்கள் எந்த விட்டுக் கொடுப்பார்கள் என்றதுலதான் இருக்கு. இப்ப சில சமயங்களில் இலங்கை அரசு இந்த வழக்கை சில வெளிநாடுகள் மீதான ஒரு அழுத்த புள்ளியாகவும் இதை கையில் எடுத்திருக்கலாம். அதற்கு அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இதை எடுத்தார்களோ அந்த நோக்கத்துக்கு அந்த நாடுகள் இறங்கி வருமாக இருந்தால் சில சமயங்களில் இதை கிடப்பில் போடவும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இலங்கை அரசு இப்போது அது இலங்கை அரசின் பிழையாக இல்லாவிட்டாலும் உலக பொருளாதாரம் அவர்களுக்கு இப்போது கை கொடுப்பதாக இல்லை.
எனவே இந்த நிலையில் மக்களை இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2 விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒன்று, வடக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செருப்பு மாலையை போட்டிருந்தார். தெற்கில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்பிபி அரசின் படத்தை எருமையின் களத்தில் மாட்டி இருக்கிறார்கள். எருமையின் களத்தில் லால் காந்தா, அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அவர் நமால் செல்வரட்னா என்று நினைக்கிறேன். அவர் நமால் கருணாரட்னா உதவி அமைச்சர். இதை 2 பேற்ற படமும் எரும மாட்டின் தலையில கொழுவி ஒரு போராட்டம் விவசாயிகள் நடத்துகிறார்கள். ஏன் அந்த போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த நெல் உற்பத்தி, நெல்லை கொள்வனவு செய்வது, மற்றது உரத்தை கொள்வனவு செய்வதற்கு இந்த அரசு கூறிய தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி இங்கு இப்படி ஒரு போராட்டம். 2 இடத்தையும் படத்தை தான் கொள்வி. அப்ப இலங்கை அரசுக்கு அழுத்தங்கள், பொருளாதார அழுத்தம், அதாவது சிலவற்றை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கும் போது இதுவும் ஒரு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பூரண விசாரணை நடத்தப்படும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அப்ப அதை கையில் எடுத்திருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இப்போது இலங்கையிலே கோட்டாபய ராஜபக்ச பல்வேறுபட்ட அச்சத்தில் இருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம் என்பது சுரேஷ் சலவின் கைதின் பின்னரும் அவருடைய நிலைப்பாடுகளின் ஓரளவு அறிந்த பின்னர் தான் இந்த வேகமான செயற்பாடு என்று கூறப்படுகிறது. அப்படியாயின் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் சலை இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருப்பாரா வைத்தியசாலை செல்வதற்கு முன்னர்? உங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் அவரிடமிருந்து ஏதாவது உண்மைகளை அரசு பெற்றிருக்கும்? அரசுக்கு இலகுவாக பெற முடியும். என்னென்று சொன்னால், அவருக்கு உண்மையில் அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக இலங்கை அரசு இடம் உறுதியான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவரால் வாய் திறப்பதை தவிர்க்க முடியாது. கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் இது தெரியும். எனவேதான் அவர் இப்போது ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 24ஆம் தேதி வரையும் அவரை கைது செய்ய தன்னை கைது செய்வதற்கு எதிராக அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். எனவே ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் அவரை கைது செய்ய முடியாது என்று. ஆனால் பயணத்தடை போடப்பட்டிருக்கிறது அவர் மீதும், 2 இராணுவ அதிகாரிகள் மீதும். அப்ப என்னென்று சொன்னால், இப்ப சுரேசாலையை பொறுத்தவரையில் இயலுமானவரை இந்த ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி ஒரு அனுதாபத்தை உருவாக்கி இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அதாவது தான் தேசிய ரீதியாக இப்ப சுரேசாலையின் மனைவி கூறுவது என்னென்று சொன்னால், அவர் இந்த விடுதலை, அதாவது இந்த இலங்கையில் இடம்பெற்ற போரின் போது அவர் அளப்பெரிய பணியாற்றியவர் ஒரு தேசிய வீரர் என்ற போர்வையில் தப்பிப்பதற்கு தான் முயற்சிக்கிறார்கள். இப்ப அவர்கள் இந்த அனுதாபம் தேடி தப்பிக்கின்ற வழியை தெரிவு செய்த போதே எங்களுக்கு ஒன்று விளங்க வேண்டும், குற்றவாளிகள் என்று. என்று சொன்னால் அவர்கள் உண்மையில் செய்யவில்லை என்று சொன்னால் இதை கையெடுக்க தேவையில்லை. இலங்கை அரசிடம் என்ன ஆதாரங்கள் இருக்க போகிறது என்பதை நேரடியாகவே அவர்கள் வழக்கை சந்தித்து வெளியில் வந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் போகின்ற பாதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், சாப்பிட மறுக்கிறார்கள், இறந்து விடுவார். சிலர் கூறுகிறார்கள் இன்னும் 2 நாளையில் அவர் இறந்து விடுவார் என்று கூட கூறுகிறார்கள். அவ்வளவு ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், தப்பிக்கிற வழக்கை எதிர்கொள்ளவோ அல்லது விசாரணையை எதிர்கொள்ளவோ அவர்கள் தயாராக இல்லை. அப்படி விசாரணையை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தான் அதை செய்தவர்கள் என்பது. அவர்கள் எந்த வழியை நாடுகிறார்கள் என்று சொன்னால், வெளியில் வெளியில் இருந்து ஆதரவுகளை திரட்டுவது, அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பது, அதன் ஊடாக ஒரு மீடியா கவரேஜை கொண்டு வருவது, அதன் ஊடாக தப்பிக்கிற வழியைத்தான் பார்க்கிறார்கள். நீங்க கோத்தபாய ராஜபக்ஷவை பார்த்தாலும் சரி, இராணுவ அதிகாரிகளை பார்த்தாலும் சரி, சுரேசாலையை பார்த்தாலும் சரி, எல்லோரும் தப்பிக்கிற, கைது செய்யாமல் தடுப்பது, தப்பிப்பது, இதைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போன்று கைது செய்வது, தடுப்பது என்பது நீதிமன்றத்தின் ஒரு எல்லை வரைக்கும் தான் செல்ல முடியும். அதன் பின்னர் அதிலும் சட்ட சிக்கல் இருக்கின்றது.
அப்படியாயின் இப்போது ரணில் விக்ரமசிங்கே கூறுவது போன்று பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்தை கூடுவதில் கூட மைத்திரி விருப்பமில்லை. ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. இந்த விடயங்கள் எல்லாம் நீண்ட நாளைக்கு எடுத்துச் செல்ல முடியாது என்று. ஆனாலும் கூட இப்போதைய சூழ்நிலையில் இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்னர் மைத்திரியையும் இந்த விடயங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற தகவலை மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறார். அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கிறார். அந்த தகவலை கூறிவிட்டு இந்த விடயம் இடம்பெற்றவுடன், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றவுடன் தன்னோடு டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக உரையாடினார். அமெரிக்காவினுடைய அங்கிருந்த புலனாய்வு அதிகாரிகள் நான் அழைத்ததன் அடிப்படையில் இங்கு வந்து விசாரணைகளை செய்தார்கள், அறிக்கைகள் தயாரித்தார்கள் என்று அவர் இலங்கை விசாரணைக்கு அப்பால் சென்று ஒரு தகவலை கூறுகிறார். அதில் உங்களுடைய இராணுவ பார்வை எப்படி இருக்கிறது? இலங்கை அரசு வந்து அதாவது ரணில் விக்ரமசிங்க அரசு வந்து அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்காவிடம் அவர்கள் உதவி கேட்டது என்னென்று சொன்னால், இதில் வந்து அமெரிக்காவின் உதவியுடன் தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான வழி. அமெரிக்காவும் இதற்குள் புகுந்தது என்னென்று சொன்னால், அமெரிக்காவுக்கு தெரிகிறது தன்னால் உருவாக்கப்பட்டதை அளிக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப அமெரிக்காவுக்கு அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவேதான் அமெரிக்கா சாட்சியங்களையும் கொண்டு சென்றது. மைத்ரிபால சிறிசேனாவை இதுக்கு ரணில் இப்போது இழுக்கிறதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், மைத்ரிபால சிறிசேனாவை இழுத்தால் அவர் ஊடாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் வரும். என்னென்று சொன்னால், அவர் நேரடியாகவே இந்தியாவை பற்றி கூறியவர். இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்த வழக்கு உடையும். இந்தியாவின் அழுத்தத்தின் காரணமாக தற்போதைய அனுர ஜனநாயக அரசு அழுத்தம் கொடுப்பது என்றும் எடுத்துக்கொள்ளலாமா, அதனோடு கோட்டாபய ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கான ஒரு வழி என்றும் எடுத்துக்கொள்ளலாமா? அதுதான் நான் கூற வருகிறேன். அதாவது இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தால் வழக்குடையும், வழக்குடைந்தால் கோட்டாபய ராஜபக்ச காப்பாற்றப்படுவார். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. சிறைசாலையிலிருந்து எல்லோரும் காப்பாற்றப்படுவார் என்று சொன்னால், வழக்கே இல்லை என்று சொன்னால் பிறகு அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதோ அல்லது கைது செய்வதோ முடியாத காரியம். சில சமயங்களில் ரணில் விக்ரமசிங்காவை இந்த தரப்புகள் நாடி இருக்கலாம். சிறைசாலை என்ற தரப்போ அல்லது கோத்தபா என்ற தரப்போ நாடி இருக்கலாம். ரணில் விக்ரமசிங்காவுக்குள்ளால் ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம். எனவேதான் இதுக்கு மைத்திரியை இழுத்து விட்டால் மைத்திரியினூடாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னால், இந்தியா இதை கைவிடுமாறு கூறுமாக இருந்தால், தற்போதைய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குமாக இருந்தால், இதில் ஒரு தளங்கள் ஏற்படலாம், பின்னோக்கி போடலாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர்கள் தப்பிக்கொள்ளலாம் என்ற ஒரு பின்னணி தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் வரவின் பின்னணி. FBI புலனாய்வு அமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டோம். FBI அதிகாரிகள், நீங்களும் ஊடக செவியிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் ஊடகப்பு நிகழ்ச்சியிலே, இலங்கைக்கு வந்து பல ஆதாரங்களை திரட்டி சென்றார்கள் என்றெல்லாம் கூறுகிறார். அதனை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதனை அவர் மீண்டும் கூறியிருக்கிறார். இலங்கைக்குள் வந்தது யாவருக்கும் தெரியும். நீங்கள் கூறினீர்கள் மடிகணனி தொடக்கம் மிக முக்கியமான விடயங்களை எல்லாம் எடுத்துச் சென்றார் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். FBIயை மீண்டும் அவர் ஞாபகப்படுத்துகிறார். என்னென்று சொன்னால், அவர் FBI ஏன் ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால், FBI கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தடயங்களை அள்ளி சென்றார்கள். அவர்கள் உடனடியாக இந்த வழக்கை நீங்கள் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் ஃபெடரல் சர்வீஸ் வந்து இந்த வழக்கு வந்து தாங்கள் மேலதிகமாக விசாரணை செய்யவில்லை என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் முடிவை கூறவில்லை. இந்த வழக்கின் முடிவை கூறின 2 தரப்பு தான் இருக்கிறது. ஒன்று ரோஹான் குணரத்னா கூறிட்டார் ISI தான் செய்தது. இரண்டாவது FBI கூறியிருந்தது ISIS தான் செய்தது. ஏன் என்று சொன்னால், அப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் நன்றாக இருந்தன. அப்போ ஒரு அதாவது 1947ஆம் ஆண்டு பசிபிக் கமாண்ட் உருவாக்கப்பட்டிருந்தது. அது பிறகு 2018ஆம் ஆண்டு இந்தோ பசிபிக்கா மாற்றப்பட்டது. இந்தோ பசிபிக்கா மாற்றப்பட்டது 18ஆம் ஆண்டு என்று சொன்னால், 2018ஆம் ஆண்டு என்று சொன்னால், அதற்குள் வந்து இந்தியாவும் உள்வாங்கப்படுகிறது. இந்தியா, அமெரிக்கா எல்லோரும் இணைந்து சீனாவுக்கு எதிராக ஒரு வலையமைப்பை உருவாக்குகிறார்கள் என்றது. அதை சாத்தாக வைத்துத்தான் இந்தியா இலங்கையில், அதாவது இப்போது அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது, அமெரிக்காவுக்கு எந்த உதவி தேவை, எனவே இதுதான் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த சாதகம் என்று இந்தியா காயை நகர்த்தி இருந்தது. அப்ப அமெரிக்காவுக்கும் அப்போது இந்தியா குவாட் என்ற அமைப்பை கூட உருவாக்கி இருந்தார்கள். அப்ப இந்தியாவின் உதவி தேவையாக இருந்தது. அப்போ இந்த வழக்கை அமெரிக்கா தனக்கு தேவையா சில களமுனைகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த தற்போது போரிட இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கிறது.
அமெரிக்கா அதை இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைத்தது. ஏன்னா அமெரிக்கா இப்போ ஒரு தீர்ப்பை சொல்லும், நாளைக்கு சொல்லும் ஓகே இதுல புதிய எவிடன்ஸ் வந்து விட்டது, இது இவர் தான் செய்தது என்று நாளைக்கு அமெரிக்காவால் இலகுவாக மாற்றும். அமெரிக்காவுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்போது அமெரிக்காவும் அதை அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஏனென்று சொன்னால் இந்த சீனாவுக்கு எதிராக இந்தியாவை கொண்டு வர வேண்டும் என்று. எனவேதான் அப்போது அமெரிக்கா நீங்கள் கூறியது போல ரணில் எஃப்ஐயை அழைத்திருந்தாலும் அமெரிக்கா அதை மெதுவாக பெரிதாக எடுக்கவில்லை. ஆனால் இந்த வாரம் பசிபிக் கமாண்ட் வந்து மீண்டும் இந்தோ பசிபிக்கிலிருந்து இந்தோவை தூக்கிவிட்டது. இப்போது பசிபிக் கமாண்டாகத்தான் மாறிவிட்டது. என்னும் போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த உறவு முறிந்து விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப இப்போது உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் எவ்வளவு தூரம் சிதைவடைந்திருக்கின்றன. இந்தியாவின் கப்பல்களை அமெரிக்கா தாக்கியது, 3 பேர் இறந்தது, அதுக்கு அமெரிக்கா மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை கூட இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து இப்போது இலங்கை அந்த பலவீனத்தை தான் பயன்படுத்த முற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய அறிக்கையிலே தொடர்ச்சியாக அவர் கூறுகின்ற ஒரு விடயம், பல அழுத்தங்கள் இருந்தது இதன் பின்னணியில், அந்த அழுத்தங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு விட்டன என்று கூறுகின்றார். அந்த அழுத்தம் என்று அவர் எதனை மறைமுகமாக கூறுகிறார்? அவருடைய அறிக்கையிலே மிக பல விடயங்கள் மிக நுணுக்கமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? அழுத்தம் என்று அவர் கூறுவது என்று சொன்னால் அதைத்தான் மைத்ரிபால சிறிசேனாவும் கூறியது வந்து, இதை வந்து 7 வருடங்களாக இது இழுபட்டதுக்குரிய காரணம் வந்து பிற நாடுகள், இது வந்து தனியே இலங்கை இதை செய்யவில்லை, இலங்கைக்குள் இருந்தவர்களும் அதை செய்யவில்லை, இலங்கைக்குள் இருந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அப்ப கூடுதலாக எல்லோரும் இது தொடர்பாக கையை காட்டியது இந்தியாவை தான் கையை காட்டினார்கள். அது நான் போன தடவை கதைக்கும் போது கூறினேன், அதுக்கு ஒரு சிறிய வரலாற்றையும் கூறினேன், இவ்வாறு இந்த ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று. அந்த அரசியல் அழுத்தங்கள் தான் இந்த வழக்கை இவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு வந்தது. அதை இப்ப ஒரு ரணில் விக்ரமசிங்கா மீண்டும் அதை கொண்டு வருகிறார். மீண்டும் அந்த களத்துக்குள் மைத்ரிபால சிறிசேனாவை இழுக்க முற்படுகிறார். மைத்ரிபால சிறிசேனாவை பொறுத்தவரையில் அவர் தனது உயிருக்கு ஆபத்து இந்திய படையினரால் என்று கூட, ரோவினால் என்று கூட பகிரங்கமாக சொன்னவர். அவர் தான் நாட்டில் இருக்க முடியாது என்று கூட சொன்னவர். ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதல் தொடர்பாக தான் வாய் திறந்தால் தனக்கு உயிருக்கு ஆபத்து, அதாவது உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக என்றுதான் கூறினார். அப்ப அவ்வாறு நேரடியாக பேசுபவரை இந்த இதற்கு இழுத்து விட்டால் இந்த வழக்கை முடித்து விடலாம் என்பது ரணில் என்ற வியூகம். FBI அமைப்போடு இணைந்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகும். அதாவது தமது அதிகாரி ஒருவர் FBI அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த உரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கிடையே தற்போதைய சூழலில் ஒருங்கிணைப்பு இல்லாததால் எமது அதிகாரிகளை அமெரிக்காவின் FBIயோடு இணைந்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் உடன்பட்டதாகவும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கிறார். அதாவது FBI-யின் இணைந்து பணியாற்றுவது, இந்த விசாரணைகளை செய்யக்கூடிய திறன் இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கு இல்லை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்த விசாரணைகளை அவசரமாக அமெரிக்கா செய்ததனுடைய உள்நோக்கம்? ஒன்று, இலங்கையிடம் அந்த கெப்பாசிட்டி இல்லை. இலங்கை போரின் போது கூட நான் பல தடவைகள் குறிக்கின்ற புலனாய்வு தகவல்களில் வெளிநாட்டு புலனாய்வு தகவல்களைத்தான் நம்பி இருப்பதுண்டு. விடுதலை புலிகள் என்ற கப்பல் நடமாட்டத்தை கூட அமெரிக்காவின் உதவியுடன் தான், இந்தியாவின் உதவியுடன் தான் இலங்கை கையாண்டது. அதே போல போர் நடைபெற்ற போதும் கூட இலங்கை அரசு பெருமளவில் வெளிநாட்டு புலனாய்வுத்துறையின் தகவல்களைத்தான் நம்பியிருப்பதுண்டு. இந்த தாக்குதலிலும் இலங்கையிடம் அதை கையாள்வதற்கோ அந்த மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்கோ உரிய கெப்பாசிட்டி இல்லை. மறுவளமாக அமெரிக்கா உடனடியாகவே வந்திருந்தார்கள். ஸ்கொட்லாந்து யார்டாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், உடனடியாகவே அவர்கள் களத்துக்கு வந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இது ஒரு சாதகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 47 வெளிநாட்டவர்கள் அதில் இறந்திருந்தார்கள். அதுதான் அவர்களுக்கு சாதகம். எனவேதான் அவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் வந்திருந்தார்கள். இலங்கைக்கு அந்த நிலைமை இல்லை. ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒன்று தெரிந்து விட்டது. அப்போது ரணில் விக்ரமசிங்கா மைத்ரிபால சிறிசேனா அரசு இருந்தது. அந்த அரசை கொண்டு வந்தது அமெரிக்கா. அப்ப தங்களை திருப்ப இந்த தாக்குதல் நடந்த போது அவர்களுக்கு தெரிந்து விட்டது தங்கள் அரசு மாறப்போகிறது. அப்ப தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவை இதற்கு இழுக்க வேண்டும்.
எனவேதான் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை FBI விசாரணைக்கு இழுத்தார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்போது கள நிலைமை மாற்றம். 2015ஆம் ஆண்டு இருந்த நிலைமை இல்லை. 18ஆம் ஆண்டு இந்தோ பசிபிக் மாறிவிட்டது. எனவே அமெரிக்கா அதில் கொஞ்சம் மென்போக்கை கடைப்பிடித்திருந்தது. அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல் தொடர்பிலும் அவர் கூறுகின்றார். அனுரகுமார திசாநாயக்க, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட கட்சி தலைவர்களை அலரி மாளிகைக்கு அழைத்தேன். நிலைமைகளை விளக்கியபடியே அவர்களுக்கும் விடயங்களை தெளிவுபடுத்தினேன். இத்தாக்குதலில் அமெரிக்க பிரஜைகளும் உயிரிழந்ததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் குறிப்பிட்டார். பல நாட்டு பிரதிநிதிகள் அல்லது பல நாட்டு பிரஜைகள் இறந்திருக்கின்றார்கள். அமெரிக்க நாட்டினுடைய பிரஜைகளும் உயிரிழந்ததால் அமெரிக்க அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒருவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறுகிறார். பல நாட்டு மக்கள் இழந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவை மட்டும் அவர் இந்த அறிக்கையிலே அடிக்கடி ட்ரம்போடு கதைத்தேன், அமெரிக்க அதிகாரிகளோடு கதைத்தேன், ஒருவர் பேச்சில் இருந்தார், அந்த இடத்தில் அனுரவும் இருந்தார் என்றால் இவையெல்லாம் உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டு விட்டது. எதற்காக மீண்டும் அந்த விசாரணை என்று எடுத்துக்கொள்வதா? என்னென்று சொன்னால், நான் முதல் திருப்பி இதைத்தான் கூறுவது என்னென்று சொன்னால், 2015ஆம் ஆண்டு இந்த அரசை கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். அப்ப அவர்கள் திருப்பி அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவிடம் தான் போக வேண்டும். ஏனைய நாடுகள், இப்ப நீங்கள் இதுல 17 நாடுகளை சேர்ந்தவர்கள் இறந்திருந்தாலும் ஏனைய நாடுகள் அமெரிக்கா அளவுக்கு வேறு நாடுகளின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுவதில்லை. அவர்களை கேட்கவும் முடியாது. இப்ப ஆஸ்திரேலியா கூட நிறுத்திவிட்டது, அந்த விசாரணையை நிறுத்திவிட்டது. அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, உள்ளக விசாரணை, உள்ளக அரசியலில் தலையிடுவதெல்லாம் அமெரிக்கா மட்டும்தான். ரணில் விக்ரமசிங்காவின் அந்த முயற்சி அமெரிக்காவை அதற்கு இழுத்து விட்டதற்கு காரணம் என்று சொன்னால், அவர்கள் அரசியல்வாதிகள். இந்த அரசு எவ்வாறு நடைபெற்றது, இந்த அரசு மைத்ரிபால சிறிசேனாவை எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச இந்த கட்சியிலிருந்து உடைத்தெடுத்து கொண்டு வந்து இந்த அரசை அமைத்தார்கள், அதற்கு யார் பின்புலமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு நன்றாக தெரியும். அப்ப அதை உடைப்பதற்காக இந்த தாக்குதல் நடைபெற்ற போது இப்ப மைத்ரிபால சிறிசேனா கிளியரா சொல்லிவிட்டார் யார் இந்த தாக்குதலுக்கு பின்னணி இருந்தது. அப்ப அவர்கள் உள்ளுக்கு தெரியும். வெளியில் சிலதை கூற முடியாது, ஆனால் உள்ளுக்கு அவர்களுக்கு தெரியும் யார் இதை செய்கிறார்கள் என்று. அப்ப உள்ளுக்கு தெரிந்தபடியால் அவர்களுக்கு தெரியும் இதை காப்பாற்ற நாங்கள் யாரிடம் போக வேண்டும் என்றுதான். மிக முக்கியமான காலகட்டத்தில் இலங்கையில் இடம்பெறுகின்ற விசாரணை தொடர்பிலும் சர்வதேச அளவில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விசாரணையாக ஒட்டுமொத்த உலகமும் அடுத்த கைதுக்கு யார் தயாராகின்றார்கள், யார் அடுத்த கைதில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் பல முக்கிய கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.